ஹலோ வணக்கம். இன்னைக்கு எங்கள் அம்மா அவரேக்காலு சாரு செய்ய போகிறாங்க. எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி அவரைக்காய், அவரைபேளை, அவரைக்காலு இப்படியெல்லாம் சொல்லுவாங்கங்க. இது கர்நாடகாவில் ரொம்ப ஃபேமஸ்ஸு. இந்த அவரைக்காய் மேளாவே செய்வாங்க. ஜான்வரி மந்தில் ரொம்ப கிராண்டாக நடக்கும். இதில் என்னென்ன வெரைட்டி செய்ய முடியுமோ அந்த வெரைட்டியெல்லாம் செஞ்சு சேல் பண்ணுவாங்க. இதில் ஒரு டிஷ் இப்போ செஞ்சு காட்ட போகிறேங்க. அது எப்படி பண்ணலாம் பார்க்கலாம் வாங்க. இப்போ மிக்ஸி ஜாரில் அரைச்சிக்கணுங்க. அதுக்கு முன்னாடி அவரைக்காய் பாருங்கள், இப்படி தான் இருக்கும். மேலே இருக்கிற தோலெல்லாம் எடுத்து வச்சுருக்கேங்க. எவ்வளோ சாஃப்டாக ரொம்ப ஸ்மூத்தியாக சில்கியாக இருக்குங்க பார்க்குறதுக்கு. இது தொட்டாவே அவ்வளோ ஒரு 5 மினிட்ஸில் வெந்துடும். இப்போ மிக்ஸி ஜாரில் என்னென்ன போட்டு அரைக்கிறதுன்னு பார்க்கலாம். 1 கப் தேங்காய் எடுத்திருக்கேன். சோம்பு 1 டேபிள் ஸ்பூனு, கசகசா 1 டேபிள் ஸ்பூனு, பூண்டு ஒரு 15லேருந்து 20 பல் பூண்டு எடுத்திருக்கேன். இஞ்சி ஒரு 2 துண்டு இஞ்சி எடுத்திருக்கேங்க. இது கூட 4லேருந்து 5 பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. கூட முந்திரி ஒரு 15 முந்திரி இல்லைன்னா 10 முந்திரி சேர்த்துக்கோங்க. இது மிக்சியில் அரைச்சிக்கலாம். ஒரு 7லேருந்து 8 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. எண்ணெய் காஞ்சிடுச்சு. 1 டீஸ்பூன்னு கடுகு, 1 டீஸ்பூன்னு ஜீரகம், அப்படியே 1 டீஸ்பூன்னு சோம்பு. இது கூட பிரியாணி இலை, 2 பட்டை, இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. சின்ன வெங்காயம் ஒரு 10லேருந்து 15 பல் எடுத்திருக்கேன். அது சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். இது கூட ஒரே ஒரு வெங்காயம், பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்க்குறேன். இது நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணலாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் அந்த பெல் ஐக்கான் கிளிக் பண்ணால் தான் நான் போடுற அடுத்த வீடியோஸ் வந்து சேருங்க. முக்கியமான விஷயம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. இப்போது 2 தக்காளி, பெரிய தக்காளி 2 தக்காளி சேர்க்குறேன். இது நல்லா ஸ்மாஷ் ஆகிற வரைக்கும் வதக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா ஸ்மாஷ் ஆகிடுச்சு. நான் ஒரே ஒரு உருளைக்கிழங்கு தோல் சீவி வச்சுருக்கேங்க. அதையும் சேர்க்குறேன். சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள், அதையும் சேர்த்துக்கிறேன். ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் வதக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா ஸ்மாஷ் ஆகிடுச்சு. இந்த டைமில் 2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்க்குறேன். இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது தண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு 2 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போது நல்லா கொதிக்குது. இந்த டைமில் அரைச்சி வச்ச பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. கொஞ்சம் தண்ணி சேர்த்து ஜாரில் கழுவி ஊற்றிடுங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இந்த டைமில் நம்ம அந்த பருப்பு சேர்த்துக்கலாங்க. லாஸ்ட்டில் 5 நிமிஷம் இருக்கும்போது சேர்த்தா போதுங்க.
இதை மொச்சக்கொட்டைன்னு சொல்லுவாங்க, அவரைக்காಳು, அவரைபேளே இப்படியெல்லாம் சொல்லுவாங்கங்க. அது பாருங்கள், நான் மேலே இருக்கிற தோலை எடுத்திருக்கேன், எடுத்து தான் சேர்த்துட்டு இருக்கேன். அது ஒரு நாள் நைட்டு ஊற வச்சு அந்த காலையில் ஏஞ்சி அந்த தோலெல்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் குழம்பு செய்வாங்க இங்க. தோலோடு இங்கே செய்ய மாட்டாங்க. ஒரு 3லேருந்து 4 நிமிஷத்துக்கு லிட் க்ளோஸ் பண்ணி வைக்கலாங்க. இப்போ லிட் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நல்லா கொதிக்குது. இது வந்து ஒயிட் ரைஸ்க்கு, நானுக்கு, பூரிக்கு, குல்ச்சாக்கு, அப்புறமா தோசை இட்லிக்கு இது எல்லாத்துக்கும் செட் ஆகுங்க. அவ்வளோ நல்லாயிருக்கும். இப்போ ரெடி ஆயிடுச்சுங்க இந்த டிஷ்ஷு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி இந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.